பதிவு எண் 11/2022. ஸ்தாபிதம் பதிவு எண் 23/2011. இப்போ நமது பசுமை கண்ணன் இப்போ அவருடைய முயற்சி பெரும் முயற்சி. அதாவது வேலையில் அவங்கவுங்க வேலை பளுவில் அவங்களுடைய சொந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்கவுங்க நம்ம பண்ணிக்க அந்தந்த பகுதி மட்டும் இருந்து ஒவ்வொரு காரியங்கள் நற்காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் எப்படின்னா, தன் குடும்பத்தை விட்டுட்டு தன் தொழிலை விட்டுட்டு தன் அடுத்த தலைமுறையும் நம்ம என்ன செய்கிறோங்கிறதுக்கு ஒரு இதாக தன் பையனையும் அழைத்து கொண்டு தமிழகம் முழுவதும் மற்றும் நமது பாரத தேசம் முழுவதும் சென்றடைந்து ஒவ்வொருத்தர் அங்கே இருக்கிற நம்மளுடைய பாச பந்த ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தின் ஒரு கோட்டுக்கு அது ஒன்று சேர்க்கறதுக்கு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார். அவருக்கு நீண்ட ஆயுளும் கைகால் சுகத்தோட குடும்பம் நல்லாவும் நல்ல மட்டில் வரவும் அவருடைய சகல ஐஸ்வர்யம் பெற வேண்டி நமது குல தாய் தந்தையான ஓம் ராட் விஸ்வபிரம்ம பகவானையும் காயத்ரி அம்மாவையும் எங்களுடைய ட்ரெஸ்ஸு சார்பாக எங்களுடைய நிறுவனம் சார்பாக அவருக்கு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சங்கங்களும் இருக்குது, ஒவ்வொரு கோட்பாடு வச்சுருக்காங்க. ஏதோ அங்கங்கேருந்து அவங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய அனுபவத்துக்கு அவங்களுடைய கை ரூபாயை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ட்ரஸ்ட்டினுடைய மைய கரு இது ஆரம்பிக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, சித்தூர் ஜில்லா கோர்ட்டு தீர்ப்பு மார்க்க சயமாச்சாரி அதாலத்து சித்தூர் ஜில்லா கோர்ட்டு தீர்ப்பு எங்களுக்கு கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி கையில் வந்தது. அது 1818 வருஷத்துக்கு நடந்த உண்மை சம்பவம். அதை கையில் வந்தவொடனே இப்படி ஒரு அற்புதமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற பெரியவன்கிட்ட கேட்டால் தெரியல. ஒரு 10 பேர்கிட்ட கேட்டோம்னா 20 பேர்கிட்ட கேட்டால் ஒருத்தருக்கு தெரியுது. ஆனால் இது எவ்வளோ மிகப்பெரிய விஷயம் இருக்குது. இதை கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் முதல்ல நம்ம ஆரம்பித்ததே. இதே போல் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இதே போல் இன்னும் எவ்வளோ நூல்கள் இருக்குது, அதை பூரா ஆராய்ச்சி செய்யலை, எங்கெங்கே இருக்குங்கிறது அதை கொண்டாந்து ஒன்று சேர்த்து இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் முதல் நோக்கம். அப்போ அந்த நூல்களை படிக்கும்போது விராட் விஸ்வபிரம்ம பகவானும் காயத்ரி அம்மனும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு நம்மளுடைய முன்னோர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே இருக்கிற சிவபெருமான், பெருமாள், முருகன், விநாயகர் இதைத்தான் தெரியுதே ஒழிய பொதுவான கடவுள் தான் தெரியுதே ஒழிய நம்ம குலக்கடவுளை எப்பேற்பட்டவருங்கிறது நம்ம அதை தெரியல. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டவங்க பத்தாம நம்ம அனைத்து சமுதாயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அனைத்து சமுதாயமும் நம்ம 5 விஸ்வகர்ம சமுதாயம் போக அனைத்து மானுடர்களும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இதை சேர்க்கணுங்கிறத நம்மளுடைய மைய கருவே. அப்போ அதுக்குண்டான தொடர்ச்சியாக நம்ம பண்ணது. முதல் எடுத்தோன்னே விஸ்வகர்ம மகாயாகம் வச்சோம், அதுக்கப்புறம் திருவிளக்கு பூஜை வச்சோம். இவங்க போயிட்டே இருக்கணும், அனைத்து மக்கள் கையிலையும் கொண்டு போய் இருக்கணுமே. இப்போ நம்ம கடவுளை பற்றி நம்மளே பேசிக்கிறது பதிலாக அனைத்து மக்களுக்கும் போய் சென்றடைஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய முயற்சி எடுத்து மாலை மலரில் 7 லட்சம் ரூபாய் மிகப்பெரிய பொருள் செய்து இதை எப்படி செஞ்சோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நமது விஸ்வகர்மா சொந்தங்களிடம் விளம்பரம் வாங்கி அந்த விளம்பரம் பேர்லேயே அதை நம்ம அந்த மலரை கிட்டத்தட்ட தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, பெங்களூர், கேரளா இந்த 4 மாநிலத்திலையும் அதாவது மாலை மலராக வெளியிட்டது. காலை மலராக வெளியிட்டதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம்னா அப்படியே டபுள் பங்கு. இது 7 லட்ச ரூபானா அது 14 லட்ச ரூபா. அப்போது அவ்வளவு தூரம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி மாலையில் நம்ம வெளியிட்டோம். ஏகப்பட்ட வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஏன்னா நம்ம நினச்ச அனைத்து பொதுமக்கள் கையில் இருக்கணும்னு சொல்லி அதில் விஜய் டிவிலேருந்துலாம் எங்களை கூப்பிட்டாங்க. அதை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி அது எங்களுக்கு உடன்படாததுனால அதை நாங்கள் கைவிட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கிருக்கோம்னா, சரி இப்போ நம்ம வாய்மொழிமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம விஸ்வகர்மா பகவான் ஒரு வாரம் செய்யலாம்னு சொல்லி முடிவெடுக்கும் போது தான் நம்ம ஏற்கனவே விலங்குமணி ஐயா சுருளியில் ஆலயம் கட்டணும் அப்படி வரும்போது நம்ம மூல விக்கிரகம் நம்ம மதுரை சார்பாக கொண்டு போய் சொன்னதுக்கு அவருக்கு முழு அனுமதி கொடுத்தார். சந்தோஷமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கருங்கல் விக்கிரகம்
அதாவது விஸ்வபர்மா பகவான், காயத்ரி அம்மன், அன்னப்பச்சி இங்கேருந்து கொண்டு போய் அங்கே எப்படி வச்சோம்னாக்க அந்த கருங்கல் உக்கிறவே கம்பம் பூரா வந்து டிராக்டரில் வச்சு நகர்வில் வந்தோம். ஒரு நாள் பூரா காலையிலேருந்து இது நைட்டு வரைக்கும். நம்ம ராஜராஜ சோழன் வந்து அதாவது ஐம்பொன் விக்கிரகம் வந்து வருஷம் வருஷம் வெளியே வந்துடும். ஆனால் இந்த கருங்கல் விக்கிரகமாகப்பட்டது ஒரு அதை கொண்டு போய் உள்ளே வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியே வராது. அப்போ அவர் வந்து மக்கள் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அதை அதை செஞ்சுருக்காரு. அதை நாங்கள் கையில் எடுத்து அதே போல் விஸ்வகர்மா பகவான், காயத்ரி அம்மன், அன்னப்பச்சியும் டிராக்டரில் அலங்காரம் பண்ணி எல்லா பேப்பர் அங்கே இருக்கிற பேப்பரில் வந்துச்சு, மாலை மலரில் பேப்பரில் வந்துச்சு. அதே போல் நகர்வனம் கம்பம் பூரா நம்ம மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே மறுநாள் காலையில் போய் அங்கே அவங்கள வச்சு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம் விஸ்வகர்மா, காயத்ரி அம்மன். அதை தொடர்ந்து இப்போ மதுரை மாநகரில் ஐம்பொன் விக்கிரகம் விராட் விஸ்வகர்மா பகவானுக்கும் காயத்ரி அம்மனுக்கும் ஐம்பொன் விக்கிரகம் ஐம்பொன் நாள், அதாவது ஐம்பொன்னில் செஞ்சு நம்ம இங்கே வச்சு வழிபடணும்னு சொல்லி மிகப்பெரிய சிரத்தை எடுத்து பகவான் அனுக்கிரகத்தில் இப்போ 165% நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் 35% தான் இருக்குது. சில மாதங்களில் எப்படி நம்ம வந்து மதுரையில் வச்சுருவோம். இது எவ்வளவோ ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், நல்லோர், நம்ம குலத்தில் பிறந்த மகா அவதார புருஷர்கள்லாம் முயற்சி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஏதோ பாவம் அவங்களால வந்து எப்படிங்கிறது தெரியல. எங்களை வந்து பகவான் தேர்ந்தெடுத்தது வந்து எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் அதை பரிபூர்ணமாக்கணும். அதுக்கு நாங்கள் வந்து அயராத அனைத்து நிர்வாகிகளும் அதாவது டெய்லி பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக முயற்சி எடுத்து அது பரிபூர்ணமாக்கணும். இந்த விஷயத்தில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பசுமை கண்ணன் ஐயா அவருடைய பார்க்க வரும்போது இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறது நாங்கள் ஒரு பெருமையாக கொள்கிறோம். அதே போல் நம் சமுதாயத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும் நல்லா வழிபடுங்க. ஆனால் நம்ம முதல் கடவுள் விராட் விஸ்வகர்மா, காயத்ரி அம்மனுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஒரு ஒரு குடும்பம் வளரணும்னா தாய் தந்தையரை நம்ம எவ்வளவு நம்ம முன்னிறுத்தி கொண்டு போகிறோமோ அப்போ தான் அந்த குடும்பம் வந்து அது மேம்படும். ஒரு கட்சி வந்து முன்னுக்கு வரணும்னா அந்த கட்சி தலைவருடையும் அந்த கட்சி தலைவரும் அந்த கட்சியோட அந்த கொள்கையும் கடைப்பிடிச்சாதான் அந்த கட்சி வளரும். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் ஒரு குலம் வளரணும்னா அந்த குலக்கடவுளுக்கு நம்ம எவ்வளோ நம்ம முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து ஊரிய மரியாதை செஞ்சு அது பக்தி செலுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சால் தன்னை போல் நம்ம குலமும் வளரும், குலத்தொழிலும் வளரும், நம்மளுடைய பாரம்பரியம் கரெக்டாக அதுக்குண்டான வம்ச வழி கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுடைய வம்சம் ஏன் இந்த அளவுக்கு பின்னடைவு இருக்குன்னா எல்லா தெய்வத்துக்கும் நம்ம செஞ்சிடறோம். ஆனால் குல தெய்வத்துக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கடமையும் நம்ம செஞ்சதா எனக்கு தெரியல. பழனி பாத யாத்திரை விரதம் இருந்து போயிடுறாங்க, ஐயப்பனுக்கு விரதம் இருந்து போயிடுறாங்க. எல்லா கடமைக்கும் எல்லா தெய்வத்துக்கும் அந்தந்த கடமை இருந்து கரெக்டான முறையில் இருந்து தெய்வ பக்தியோடு இருந்து கரெக்டாக செஞ்சிடுறாங்க. அதெல்லாம் சிறப்பு, வரவேற்கணும். ஆனால் குலதெய்வம் குலக்கடவுள்னு வரும்போது ஒரு சூடம் கூட பொருத்தி வச்சிருக்க மாட்டாங்க. விராட் விஸ்வகர்மா பகவான், காயத்ரி அம்மன். இன்னும் எளிமையாக சொல்ல போனோம்னா எத்தனை பேர்கிட்ட அவங்களுடைய படத்தை வச்சுருக்காங்க. திருவுருவ படம் போட்டாவே இருக்காது. ஆனால் செவ்வறு பூரா வந்து எல்லா படமும் மாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் விஸ்வகர்மா, காயத்ரி அம்மன்னா யாருன்னு கேட்பாங்க. அப்போ அங்கேயே நம்ம விழுந்துடுறோம். நம்ம யாருங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லாமல் நமக்கு தெரிகிறதோட நம்ம பிள்ளைகளுக்கும் வழியை காமிக்கலை. அப்போ இதுதான் போல நம்மது அப்படின்னு அவங்களும் வந்துடுறாங்க. இப்படி காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்த இந்த ஐயா திரு பிரம்மசரி கண்ணனாச்சாரிய பசுமை ஐயா இவருடைய இந்த சுற்றுப்பயணத்தில் இந்த பதிவு நம்ம வைக்கிறோம். ஏன்னா இது பல பேருக்கு போய் சேரணும்னு சொல்லி நம்ம ட்ரஸ்டினுடைய மைய நோக்கமும் அதுதான். விராட் விஸ்வகர்மா, காயத்ரி அம்மனுக்கு ஊரிய மரியாதை செஞ்சு அவங்களுக்கு நான் பக்தியை செஞ்சு நம்மளுடைய குலம் வளரும்படி நம்ம பிள்ளைகளுக்கு சரியான முறையில் வாழ்க்கை நெறிமுறை வாழ்வியல் கட்டுப்பாடு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம பகவானை வச்சு எதாக இருந்தாலும் செய்யுங்க. எல்லா கடவுளையும் வழங்க. அதனால இந்த விஷயத்தை நம்ம பதியப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றி.